Vanakkam, welcome to IQ Study, Unique Approach of Teaching. Today, in 10th Standard Maths, we are going to see example 1.10 and 1.11. இந்த ரெண்டு சம்ம தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. யூசிங் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை வச்சுட்டு டிட்டர்மைன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கர்வ்ஸ், 4 கர்வ் கொடுத்துருக்காங்க, 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 1, 2, 3 and 4. ஃபோர்த் கிராஃப் வந்து இங்கே வரலையா? ஓகே, ஐ வில் ட்ரா த கிராஃப். ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க கிராஃபில் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் எடுத்துங்க. இந்த கிராஃபில் பிளாக் கலரில் ஒரு வெர்டிக்கல் லைன் ஆல்ரெடி இருக்குது. இந்த வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்துருக்க டயக்ராமில் 2 இடத்துல டச் பண்ணுது ஓகேங்களா. அப்படி டச் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணணும். இந்த கிராஃப் இங்கே பாருங்க, இங்கே ஒரு லைன் எங்கே போட்டாலுமே இந்த கிராஃபில் எந்த இடத்துல நான் லைன் போட்டாலுமே 2 இடத்துல டச் பண்ணுது. அதனால இது ஃபங்க்ஷன் கிடையாது ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபிகர் ஏக்கு பாருங்க. வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் அல்லது டச் கூட சொல்லிக்கங்க ஓகேங்களா. மீட்ஸ் அட் மோர் தென் 1 பாயிண்ட். வெர்டிக்கல் லைன் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அதிகமாக 2 இடத்துல வந்து டச் ஆகுது. அதனால therefore it is not a function. ஓகேங்களா. நாட் இது நாட் அ ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அது ஒழுங்காக எழுதிடுறேன் பாருங்க. நாட் இது டி, நாட் அ ஃபங்க்ஷன். இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபிகர் 1.18. இப்போ இங்கே பாருங்க, இவங்களே ஆல்ரெடி ஒரு பிளாக் லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் வந்து டச் ஆகுது. இன்னொரு லைன் நம்ம எங்கே போட்டாலுமே பாருங்க ஒரு இடத்துல தான் டச் ஆகுது. அதனால இது ஃபங்க்ஷன் ஓகேங்களா. இது வந்து ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் த கர்வ் கூட நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா. மீட்ஸ் தி கர்வ் அட் ஒரே ஒரு பாயிண்ட், அட் 1 பாயிண்ட். அதனால therefore it is a function. இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொடுத்துருக்க கிராஃப், அதாவது ஃபிகர் 1.18ல நான் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டால் இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல டச் ஆகுது. இது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்? இதே நீங்கள் எழுதணும். vertical lines meet at more than 1 point. 1 point அதிகமாக ஆகுது. அதனால it is not a function. It is not a function ஓகேங்களா. இது ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்து ஒரு ஃபிகர் வரணும் ஓகேங்களா. அடுத்த ஃபிகர் வந்து நான் வரைகிறேன், ரஃபாக நான் வரைகிறேன் ஓகேங்களா. எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்க, இப்படி ஒரு டயக்ராம் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க, இப்படி இருக்கு புக்கில் ஓகேங்களா. அதாவது ஃபிகர் டி ஃபிகர் ஓகேங்களா. இதில் பிரிண்ட் ஆகலை, அதனால நானே வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லைன் நான் வரைகிறேன். எந்த இடத்துல நான் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலுமே எனக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. அதனால் இது ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அது எழுதிங்க. இங்கே பாருங்க, இஸ் அ ஃபங்க்ஷன். therefore it is a function. it is a function. எப்படி ஃபங்க்ஷன்? ஏன்னா வெர்டிக்கல் லைன் meet the curve at 1 point. ஒரே பாயிண்ட்ல தான் வந்து வெர்டிக்கல் லைன் வந்து மீட் ஆகுது. அதனால இதுவும் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. டி டயக்ராம், அதாவது டியோட கிராஃப் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைஞ்சு காமிச்சேன் ரஃபா ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க. எக்ஸாம்பிள் 1.11. லெட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டு 1லேருந்து 4 வரைக்கும். பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க 2, 5, 8, 11, 14. அதே மாதிரி பாருங்க, லெட் f of a to b be the function given f of x is equal to f of x ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன் 4 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணோம். பை ஏரோ டயக்ராம், டேபிளில், அதே மாதிரி செட் ஆர்டர் பேரில், அதே மாதிரி கிராஃபிக்கல் ஃபார்மில். வெரி ஈஸி. அப்போ எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கிவன் டேட்டா சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. ஏன்றது என்னது, எனக்கு 1, 2, 3, 4 எழுதியாச்சு. பின்றது என்னது, எனக்கு 2, 5, 8, 11, 14 எழுதியாச்சு. இப்போ f of xன்றது என்னது, எனக்கு ஃப்ரம் தி கொஸ்டின், இதெல்லாம் கொஸ்டின்லேருந்து எடுத்துனது.
இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 4 போடுங்க. ஓகேங்களா? பாருங்க f of a-ன்றது a to b ன்னு சொல்லிருக்காங்களா, அதனால அப்போ x இருக்க இடத்துல நான் 1 ன்னு சொல்லி போட்டா என்ன வருது பாருங்க. அப்போ f of 1 equal to 3 into 1 minus 1 which is equal to 3 minus 1 is what? 2. அடுத்து பாருங்க f of என்ன போடணும் 2 ன்னு சொல்லி போடணும். x is equal to நான் 2 ன்னு சொல்லி போடுறேன். f of 2 அப்போ 3 2s are 6 ன்னு சொல்லி வரும். 6 minus 1 6 minus 1 is what? எனக்கு 5 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ x is equal to அடுத்து என்ன இருக்கு 3 இருக்கா 3 ன்னு போடுறேன். இப்போ f of 3 is equal to 3 into 3 is what? 9 minus 1. இப்போ 9 minus 1 is what? 8 அப்படின்னு சொல்லி வருது. அடுத்து பாருங்க x is equal to நான் 4 ன்னு போடுறேன். இப்போ f of 4 அப்படின்றது என்னது 3 4s are 12 minus 1 which is equal to what? 3 11 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அதாவது a ஓட வேல்யூ 1 2 3 4 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ டைரக்டா வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏரோ டயகிராம் போட சொன்னாங்களா, அப்போ ஏரோ டயகிராம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஏரோ டயகிராம். அப்போ ஏரோ டயகிராம் என்ன கொடுத்துருக்காங்க a b. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருந்து எடுத்து எழுதுங்க. 1 2 3 4 எழுதியாச்சு. அப்புறம் 2 5 8 11 14 இந்த கொஸ்டின்ல இருந்து அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ பாருங்க இப்போ 1 ன்னு போட்டா எனக்கு என்ன வருது 2 அப்படி சொல்லி வருது. அப்போ 1 க்கு 2. அடுத்து பாருங்க 2 ன்னு போட்டா எனக்கு 5 ன்னு வருது. 2 க்கு 5. 3 அப்படின்னு சொல்லி போட்டா எனக்கு என்ன வருது 8 ன்னு வருது. 3 க்கு 8. அதே மாதிரி 4 அப்படின்னு போட்டா எனக்கு 11 வருது. 4 க்கு 11. ஓகேங்களா? ஏரோ டயகிராமை ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து எதுல சொல்லணும் டேபிள் ஃபார்ம்ல வந்து எழுதணும். இப்போ டேபிள் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா இங்க பாருங்க x f of x ரெண்டுக்கு டேபிள் போடுங்க. அப்போ xன்ற வேல்யூ என்னது 1 2 3 4. இப்போ f of x வேல்யூ நமக்கு என்னென்ன வந்ததோ அப்படியே நம்ம எடுத்து டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ 1 ன்னு சொல்லி போட்டா எனக்கு 2 ன்னு வந்தது. 2 ன்னு போட்டா எனக்கு 5 ன்னு வந்தது. 3 ன்னு போட்டா 8 வந்தது. 11 அப்படின்னு சொல்லி வந்தது. அடுத்து பாருங்க செட் ஆர்டர் பேர். செட் ஆர்டர் பேர்னா என்னது அப்படியே ஆர்டரா எழுதுறது. அப்போ தேர்ட் சப்டிவிஷன் இங்க பாருங்க தேர்ட் சப்டிவிஷன். அப்போ r is equal to ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இங்க ஃபங்க்ஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு செட் ஆர்டர் பேர்ன்றது இந்த 1 க்கு 2 அப்படியே எழுதுங்க. 1 2 அடுத்து பாருங்க 2 5 அடுத்து 3 8 அடுத்து 4 11 மூணு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. லாஸ்ட் சப்டிவிஷன் அப்படின்னா இன் கிராஃபிக்கல் ஃபார்ம் இந்த கிடைச்ச 4 பாயிண்ட்டுக்கு 1 2 2 5 3 8 4 11 இதை நான் அடுத்த பேஜ்ல எடுத்துக்கிறேன். என்னென்ன பாயிண்ட்னு சொல்லி பாருங்க. 1 2 2 5 3 8 இது நீங்க எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். 4 11. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஃப் வரைய போறேன். இப்போ கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதால நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 6 7 போதும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 4 வரைக்கும் தான் இருக்கு. பட் y ஆக்சிஸ் 11 வரைக்கும் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இல்லைங்களா? இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். வரைஞ்சாச்சா? அதாவது y-ன்றது இங்க என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் f-ன்றது வரும். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து பாருங்க from this now what I am going to do அப்படின்னா 1 2. அப்போ 1 வந்து 1 2னா இது 1 2 வரைஞ்சாச்சு. அடுத்து பாருங்க எனக்கு 2 5 2 இங்க x 5 எங்க இங்க 2 5 2 5. அடுத்த பாயிண்ட் என்னது 3 8 3 இங்க xல 3 இங்க 3 8. அடுத்த பாயிண்ட் என்னது 4 11 xல 4 11 இங்க. அப்போ 4 11 கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ எல்லாமே பாயிண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா நாம மீட் பண்ண வைக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்தாச்சு. அப்போ 4 சப்டிவிஷன் நாம கண்டுபிடிச்சாச்சு. ஐ ஹோப் இன்னைக்கான செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.